அண்மை செய்தி. பணக்குவியல் வழக்கில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா. யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்ற பரிசீலனையில் உள்ள நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் யஷ்வந்த் வர்மா. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணக்குவியல் வழக்கில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா. யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்ற பரிசீலனையில் உள்ள நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் யஷ்வந்த் வர்மா. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் தான் யஷ்வந்த் வர்மா. இவருடைய வீட்டில் திடீரென்ற நள்ளிரவில் தீ பிடித்ததை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அவர் வீட்டில் உள்ள அந்த தீயை அணைத்த போது பல மூட்டைகளில் பணங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு பணிகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் இடமாற்றம் செய்தது. ஆனால் பணிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் இந்த விவகாரம் பெரும் பிரச்சனையாக நாடு முழுவதும் வெடித்ததை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் அவர் மீது அதாவது இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது தற்போது நிலுவையில் இருக்கிறது. அதன் மீதான விசாரணைக்கு சபாநாயகர் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார். அந்த குழு அறிக்கை அளிக்க கூடிய நிலையில் தற்போது யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா கடிதத்தை தற்போது குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அனுப்பியிருக்கிறார். இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் விரைவில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தற்போது அவர் ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சந்தியா, பணக்குவியல் வழக்கில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன். பணக்குவியல் வழக்கில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்ற பரிசீலனையில் உள்ள நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் யஷ்வந்த் வர்மா. நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்து மக்களவை சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் யஷ்வந்த் வர்மா. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா அங்குள்ள அரசு பங்களாவில் வசித்த போது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தீ விபத்து ஏற்பட்டது. யஷ்வந்த் வர்மாவின் பங்களாவில் தீயணைப்பு பணியின் போது எரிந்த நிலையில் 500 ரூபாய் நோட்டுகள் மூட்டையாக கண்டெடுக்கப்பட்டன. இந்த வழக்கில் பணக்குவியல் வழக்கில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.